இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாலை பொழுதினிலே சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த மாலை பொழுதினிலே தினமும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன் என்ற பாடல் சங்கீதம் 18:6 இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 18:6, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. நான் நெருக்கடி வேளையில் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி நான் கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். உமது காருண்யத்தால் துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. சங்கீதம் 18:16 மிக அழகாக சொல்லுகிறது. உயரத்தில் நின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார், வெள்ள பெருக்கி நின்று என்னை காப்பாற்றினார். 35 இன்னும் அழகாக சொல்லுகிறது. ஆண்டவரே, பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர், உமது வலக்கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர், உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர் என்று தாவீது பாடுகிறார். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். உம்முடைய காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. சங்கீதம் 18:28 இன்னும் அழகாக சொல்லுகிறது. ஆண்டவரே, நீரே என் விளக்கு, ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, நீரே என் இருளை ஒளிமயமாக்குகிறேன். ஆமாண்டவரே, மிக அழகாக வேதம் சொல்லுகிறது. நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகிறீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன்
இருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியுவரை ஈந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். சங்கீதம் 18:30 இன்னும் அழகாக சொல்லுகிறது. இந்த இறைவன் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது, அவரின் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாயிருக்கிறார். இந்த இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது, அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாயிருக்கிறார். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே தூதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துயரத்தில் கூப்பிட்டே சபா உதவிக்காய் கதறினே. ஹல்லேலூயா. ஆறுதல் நீர்தான் ஐயா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் என் அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன் பெரியவனாக்கினேன் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர் ஆண்டவரே. நான் வீழ்ந்து போனேன் ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் வீழ்ந்து போனேன் ஆண்டவரே. ஆனால் நீர் என்னை விடவில்லை. நீர் குனிந்து தூக்கினீரப்பா. உதவிக்காய் கதரும் போதெல்லாம் நீர் என்னை தூக்கி எடுத்து எனது விளக்கை எரிய செய்கிறீரே, உமக்கு நன்றி. இதை கேட்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இறை நம்பிக்கையில் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ எந்த துன்பம் துயரம் பாடுகள் வேதனைகள் சாத்தான் கொண்டு வந்தாலும் அதிலிருந்து எங்களை விடுதலை செய்யும் வீரனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் சும்மா இருங்கள் சொன்னது மாதிரி எனக்காக போராடும் என் தெய்வமே. இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த மாலை வேளை இந்த பாடலை பாடச் செய்த கிருபைக்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.